ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே வந்து இன்றைக்கி ஆன்சர் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெட்டீரியல் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரேப்பிங் இப்படி நீட்டாக வரதுக்கு நீங்கள் என்னக்கா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஃபிக்ஸிங் எப்படி பண்ணணும், நாங்கள் ஒரு வேளை வந்து அதிகமாக ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால தான் எனக்கு கஸ்டமர்ஸ் ரிப்பீட்டடாக வரமாட்டேன்றாங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மட்டும் எப்படி ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குது, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து எனக்கு வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இதுக்கான ஆன்சருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து ஒவ்வொரு வீடியோஸாக வந்து அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்தே வந்துட்டு கிளாஸஸ் வைஸாக நான் எடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, மெட்டீரியல் நேம்லேருந்தே ஆரம்பிக்கலாம். ஒரு சிலர் வந்து நீங்கள் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க, த்ரெட்டு வந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டபுள் பெல் தாங்க நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, க்ளூ என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, த்ரெட்டு மேலே யூஸ் பண்ணுறதுக்கு பெஃபிகல் யூஸ் பண்ணுறேங்க. ஸ்டோன் மேலே, அதாவது குந்தன்ஸ் மேலே குந்தன்ஸ் ஒட்டுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா B7000 தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்குறதுனால இவங்களுக்கு எல்லாமே வந்து கிளாஸஸ் வைஸாக நான் எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ நியூ டிசைன் மேக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்துட்டு நான் சொல்லித்தர போகிறேங்க. இந்த கிளாஸஸ் ஐடியா உங்களுக்கு ஓகே அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.